சரி உன் மொவனுக்கு பொண்ணு பார்க்கணும் சொல்லியில்லடி. எடி உன் மொவனை பார்த்தே 5-6 வருஷம் கிட்ட ஆச்சு. இந்த உன் மொவனை பத்தி விவரம் சொன்னேன்னா பொண்ணு பார்க்க வசதியா இருக்கும். ஆமா ஸ்மால் மாமியார், உங்க மொவனை பத்தி சொல்லுங்களா. சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்க்கான். ஓரளவுக்கு சம்பளம் வாங்குதான். ஏதாவது கெட்ட பழக்கம்னு? என்ன சின்ன பொண்ணு இப்படி கேட்க? வேற யாருமா? என்கிட்ட தானே சொல்லுதியா, விட்டு உடச்சு என்னனாலும் சொல்லுங்க. ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா சொன்னாதானே எனக்கும் தெரியும். சரி சொல்லுதேன். என் மொவன் எப்பவாவது தம் அடிப்பான் ஒரு நாளைக்கு. எப்பவும் தம் அடிப்பாரு உங்க மொவன்? எப்பவும் தண்ணி அடிப்பானோ அப்பவும் தம் அடிப்பாமா? சரி, எப்பவும் தண்ணி அடிப்பாரு? ஏதோ பாக்கு கிக்குங்க அதெல்லாம் வைப்பானா, அந்த நேரம்லாம் தண்ணி அடிப்பானா. அப்ப எப்பதான் வேலைக்கு போவாரு? எப்பமெல்லாம் பாக்கு வைக்கணும் அப்பமெல்லாம் தண்ணி அடிக்கணும்னு தோணும், தண்ணி அடிப்பான். அடுத்தால வந்து தம் அடிப்பான். அந்தால கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுமா, அந்தால ரெஸ்ட் எடுத்துருவான். வேலைக்கு அன்னைக்கெல்லாம் போக மாட்டான், லீவ் போட்டுருவான். என்ன ஸ்மால் மாமியார் இதெல்லாம்? இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம். அந்த காலத்துல என்ன சொல்லி வச்சிருக்காவோ, 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிட்டு இருக்காவோ. அப்புறம் சின்ன பொண்ணு, உன்கிட்ட தான் ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லணும்னு வந்தேன். சொல்லுங்க ஸ்மால் மாமியாரே. உங்க ஊர்ல ஒரு நல்ல பொண்ணு என் மவனுக்கு வந்திருக்கு. அவனை பேசி முடிக்கிற வரைக்கும் சத்தம் மூச்சு விட்டுறாதீங்க, சரியா? என்ன சித்தப்பா, வேற யார்கிட்டையும் நீங்க விசாரிக்க வேண்டாம். மாப்பிள்ளையோட அம்மாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கல்ல. என்னது, ஃபோன் கூட பண்ண மாட்டியலா? அப்படியா? நீங்க பேசினது எல்லாத்தையும் பொண்ணுக்கு அப்பா தெளிவா கேட்டுட்டாராம். இந்த சம்பந்தமே வேண்டாமா, உங்ககிட்ட ஃபோன் கூட பண்ண மாட்டாராம். அவர் தான் லைன்ல இருந்தார்.